ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ராகி பால்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ராகி மாவு, 3/4 கப் வேர்க்கடலை, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய். இதை இந்த ராகி பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி ஒரு அடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு அடை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஒரே டைமே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதான் இப்போ அடை செய்யறதுக்கு சரியான பதம். இதே மாதிரி நீங்களும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க அடை எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேன் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ராகி ஒரு பால் சைஸ் எடுத்து கொஞ்சமாக தண்ணி தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 சைடு திருப்பி போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைனாக்கா மேலே மட்டும் குக் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு டர்ன் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஒரு அடை ரெடி ஆகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் அடையை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடையை ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த அடை வந்து சூடு ஆறட்டும். அடுத்து நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். வேர்க்கடலை இப்போ வறுத்துக்கலாம். இது பச்சை வேர்க்கடலை, அதனால் இப்போ நான் வறுக்க போகிறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோல் உரித்து வச்ச வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதை வந்து ஃபைன் பவுடர் அரைக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவை இது மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வேர்க்கடலை நாட்டு சர்க்கரையும் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய ராகி அடை நல்லா ஆறிடுச்சு. இது குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த அந்த ராகி அடையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ராகி அடையை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி பவுடராக இந்த ராகி அடையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச நாட்டு சர்க்கரை வேர்க்கடலை கூட இந்த ராகி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி, வேர்க்கடலை, நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு ஸ்மால் பாலாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ராகி பால் ரொம்ப ஹெல்தி. ஸோ இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. இதில் ராகியில் கால்சியம் சத்து இருக்குது. இதில் வந்து போனுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ராகி ஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்தியான ராகி பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.